இல்லை, மாணவர் போராட்டத்தில் நம்மளுடைய நிலைப்பாடை முதல்ல சொல்லுங்கள். என்னென்னா, கண்டிப்பாக வந்து மாணவர்கள் மீது டெல்லியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நம்மளுடைய கண்டனத்தை கடுமையாக பதிவு செய்யணும். ஏன்னா அது அறவழியில் நடைபெற்ற போராட்டத்திற்கு அங்கே காவல்துறையார் நடத்திய தாக்குதலுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிடும். அதே நேரத்தில் நம்மளுடைய நிலைப்பாடையும் தெளிவாக சொல்லியிருந்தோம். நம்மளுடைய நிலைப்பாடு நீட்டு வேண்டாங்கிறது. நீட்டு தேவையற்றது, நீட்டு வேண்டாம், அது மாணவர்களுக்கு பெற்றோருக்கும் அதிக சுமையை தான் கொடுக்கும், அதனால் எந்த வித பயனும் இல்லைன்னு சொல்லி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். நீட்டு வேண்டான்றதான் நம்ம நிலைப்பாடு. அதில் நிறைய இடத்துல வேறு வேறு கோரிக்கைகள் இருக்குது. இப்போ டெல்லியில் அவங்க பேசுகிறது வந்து நீட்டை வந்து சீரமைக்கணும், நீட் பரீட்சையை, நீட் எக்ஸாமை சீரமைக்கணும், அதில் ஒரு சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க. நம்மளுடைய நிலைப்பாடு நீட்டு வேண்டாங்கிறது. அதே நேரத்தில் அரசு சார்பாக இங்கே தமிழகத்தில் நடக்கும் போராட்டங்களுக்கு, அறவழியில் நடக்கும் போராட்டங்களுக்கு முழு அளவில் பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு தேவையான அனுமதியும் கொடுத்து பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து டெல்லியை ஃபாலோ பண்ணி ஒரு சில இடங்களில் அவங்க வந்து நீட்டு சீரமைக்கணும்னு போராடுறாங்க, ஒரு சில பேர் நீட்டு வேண்டான்னு சொல்லி போராடுறாங்க. ஸோ நம்மளுடைய நிலைப்பாடு இதுதான். அதே நேரத்தில் அவங்க இங்கே தமிழகத்தில் நடைபெற்ற அனைத்து போராட்டங்களையும் அங்கங்கே வந்து கண்டிப்பாக எங்கெங்கே அனுமதி கேட்டாலும் அதை கொடுத்து அவங்களுக்கு தேவையான அளவு பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளோட நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. தர்மேந்திர பிரதான் பதவி வழங்கணும் தான் சிஜேபியிலேருந்து காங்கிரஸ் லெவலில் எதிர்கட்சிகள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அது ஒன்று மட்டும் சொல்யூஷன் இல்லையா? நம்மளுடைய கோரிக்கை வந்து நீட்டு வேணாங்கிறதான். இப்போ இவர் பதவி விலகினாலும் நீட்டு தொடரும்ல. நம்மளுடைய கோரிக்கை நீட்டு வேண்டாங்கிறதான். யார் பதவி விலகினாலும், யார் இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு நீட்டு வேண்டாம். ஸோ இது வந்து இந்த கோரிக்கை வந்து இதை சப்சிடைஸ் பண்ணிடும். நம்ம வந்து நீட்டு வேண்டாங்கிறத சப்சிடைஸ் பண்ணிட்டு இப்போ பதவி விலகினால் நீட்டு தொடரும். அப்போ அதுதான் நமக்கு தேவையா? நமக்கு அது தேவையில்லை. நமக்கு நீட்டு வேண்டாங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. இதில் நிறைய இடத்துல திமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் பங்கேற்று நிறைய பேசியிருக்காங்க. இதை பேசக்கூடிய தகுதி திமுக கிடையாது. திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் திமுகவினர் கிடையாது. அவங்க தான் இந்த 5 வருஷமாக இதை மோசமான சூழ்நிலை கொண்டு போனாங்க. இது இவ்வளோ மோசமாக கொண்டு போய் இதை இவ்வளோ விட்டதுக்கு காரணம் அவங்க தான். ஏன்னா அவங்க முதல்ல திமுக ஆட்சிக்கு வரப்போ நாங்கள் நீட்டை நிப்பாட்டுவோம்னு சொன்னாங்க. எப்படி நிப்பாட்டுவாங்க? அது பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ண சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் எப்படி நிப்பாட்டுவீங்க? தவறான ஒரு நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொடுத்து அதில் ஒரு 2-3 வருஷம் ஓட்டினாங்க. இப்போ வந்து இறங்கி போய் மேடைகளில் பேசுகிறாங்க. அந்த பேசக்கூடிய தகுதி திமுக இருக்கிற எந்த தலைவர்களுக்கும், எந்த முன்னாள் அமைச்சருக்கும், எந்த எம்எல்ஏக்கும் யாருக்கும் கிடையாது. நீட்டு வேண்டாங்கிறத நம்மளோட நிலைப்பாடு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கான நேரம் காலம் வரும்பொழுது கண்டிப்பாக அதில் முதல் குரலாக நம்ம குரல். இல்லை, நம்மளோட நிலைப்பாடு தான் சொல்லிட்டோம். நம்ம நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம இந்த போராட்டம் சம்பந்தமாகவும் நம்மளோட நிலைப்பாடு சொல்லுவோம். இதில் நிறைய இடத்துல வேறு கோரிக்கைகள் இருக்குது. நம்ம இதில் நம்மளுடைய நிலைப்பாட்டில் தான் நம்ம நிற்க முடியுமா தவிர்த்து தமிழ்நாட்டில் நடைபெறும் அங்கங்கே மாணவர்கள் கேட்டிருக்காங்க. அது அமைதியாக நடைபெறும் அனைத்து இடத்துலையும் தேவையான பாதுகாப்புகளை நம்ம உறுதி செஞ்சிருக்கோம். மேகதாது விவகாரத்தில் வந்து கர்நாடகாவுக்கு அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, அது தவறானது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி இல்லை, மேகதாது விவகாரத்தில் முதல்வர் வந்து கடந்த 1 மாதங்களாக பல கட்ட ஆய்வுகள் எல்லா இதில் லீகல்லையும் சட்ட வல்லுநர்களையும் எல்லா அளவுலையும் பல ஆய்வுகளை, பல ஆலோசனைகளையும் மேற்கொண்டு வருகிறார். விரைவாக அதில் என்ன செய்யணுமோ அதை ஆக்கப்பூர்வமாக செய்யணும். ஏன்னா முன்னாடி வந்து அவங்க கடிதம் எழுதுறோட திமுக வெறும் கடிதம் மட்டும் எழுதிட்டு பின்னாடி துரோகத்தை செஞ்ச மாதிரி ஆன விஷயங்கள் எதிர்க்காது. கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமான விஷயங்கள். நமக்கு விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரை கிடைக்கணும். அதே நேரத்தில் நம்மளுடைய உரிமையை விட்டுக் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முதல்ல வந்து ஸ்ட்ராங்காக எடுப்பேன். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. நம்மளை தவிர வேற யாரும் எடுக்க முடியாது. டெல்டா விவசாயிகளுக்கு வந்து இழப்பீடு வழங்கணும். இப்போ குறுவை சாகுபடி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. டெல்டா விவசாயிகளுக்கு இலவச காப்பீடு வழங்கணும். அதே மாதிரி காப்பீடு விஷயம் வந்து 15 வருஷமா ரொம்ப மோசமாக போயிருக்கு. விவசாயிகளுடைய காப்பீடு இல்லை, அவ்வளவு தூரம் வந்து அலைக்கழிக்கப்பட்டிருக்காங்க. எங்கேயுமே வந்து விவசாயிகள் காப்பீடு கடந்த 15 வருடமாக போகலை. 2006 போடப்பட்ட காப்பீடுகள், அதுக்கப்புறம் போடப்பட்ட காப்பீடுகள் எதுவுமே சரியாக போய் சேரவில்லை. மேக்ஸிமம் வந்து தனியார் பேங்க்கில் போட்டது, அதில் அவங்களுக்கும் வந்து சரியாக ஆலோசனை கொடுக்கல, அவங்களுக்கு சரியான கைடன்ஸு மாவட்ட நிர்வாகம் எதுவும் கொடுக்கல. அதை சீரமைக்கும் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக சீரமைச்சு காப்பீடுகள் இது வரைக்கும் எவ்வளோ பேர் காப்பீடுகளில் வந்து விவசாயிகள் வாங்கியிருக்காங்கன்னு அதுக்கான டேட்டாவே இது சரியா இல்லை. அதுக்கான சரியான ஒரு சப்போர்ட்டும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் கொடுக்கப்படவில்லை முந்தைய காலங்களில். அது சீரமைக்கணும். கண்டிப்பாக சீரமைச்சு சரி. விவசாயிகளுக்கு இழப்பீடு நிவாரண தொகை முதல்வர் வந்து அலுவலகத்திலிருந்து அனைத்து கணக்கெடுக்கணும், ஆலோசனை நடைபெற்று வருது. கண்டிப்பாக என்ன தேவையோ, என்ன விவசாயிகளுக்கு தேவையோ அதை கண்டிப்பாக முதல்வர் வாயிலாக வெளியிடப்படும்.